அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விவேக் பேசுறேன். நீங்க என் மேல வச்சிருந்த அன்பும், பாசமும் என்னைக்கும் நான் அத மறக்க மாட்டேன். அதேபோல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவ நீங்க எல்லாம் கடைபிடிப்பீங்கன்னு நம்புறேன். தம்பி கொட்டாச்சி சின்ன சின்ன குறும்படங்கள் இயக்கினாரு. நான் அத பார்த்துருக்கேன். இன்னைக்கு குறும்படத்த பெரிய படமா இயக்கியிருக்காரு. உன்னோட இந்த டைரக்ஷன் புது முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட தயாரிப்பாளர் யுவர் பேக்கர்ஸ் கிருஷ்ணராஜுவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொட்டாச்சி, இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கோயமுத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி, நான் ஷூட்டிங் பார்த்து ஓடி வந்த கொட்டாச்சி. கோயமுத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி, நான் ஷூட்டிங் பார்த்து ஓடி வந்த கொட்டாச்சி. ஆடி ஓடி தெரிஞ்சு புட்ட அண்ணாச்சி, நான் ஆடி ஓடி தெரிஞ்சு புட்ட அண்ணாச்சி. அந்த ஆண்டவனோ மனசு வச்சா என்னாச்சி என்னாச்சி. மக்கள் கேட்ட மெட்டு பெண்ணின் மனதை தொட்டு, மக்கள் கேட்ட மெட்டு பெண்ணின் மனதை தொட்டு, அதுல வச்சாரு சின்ன பிட்டு, எனக்கு அதுதானே ஹிட்டு. கோயமுத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி, நான் ஷூட்டிங் பார்த்து ஓடி வந்த கொட்டாச்சி. கோயமுத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி, நான் ஷூட்டிங் பார்க்க ஓடி வந்த கொட்டாச்சி. அலைஞ்சி திரிஞ்சு பார்த்து புட்டேன் டியாரு, அலைஞ்சி திரிஞ்சு பார்த்து புட்டேன் டியாரு. அவரும் தானே கேட்டுட்டாரு நீ யாரு நீ யாரு. அட அவரும் தானே கேட்டுட்டாரு நீ யாரு நீ யாரு. கதைய நானும் சொல்ல அவர் மனச கிள்ள, என் கதைய நானும் சொல்ல அவர் மனச கிள்ள. நீ நல்லா வர போறேன்னு சொன்னாரு, நீ நல்லா வர போறேன்னு சொன்னாரு. அன்னையிலிருந்து 3 வேளை சோறு ஷூட்டிங்கில பாரு. கோயமுத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி, நான் ஷூட்டிங் பார்த்து ஓடி வந்த கொட்டாச்சி. கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி, நான் ஷூட்டிங் பார்த்து ஓடி வந்த கொட்டாச்சி. ரோட்டுல பிளாட்ஃபார்ம்ல நான் சுத்தி திரிஞ்ச ஆளு, அட ஊர் முழுக்க கேளு, என்னால் ஆக்குனது பாரு. தோல் கொடுத்து தூக்கி விட்டது யாரு, என்ன தூக்கி விட்டது யாரு. அண்ணன் சின்ன கலைவாணர், அண்ணன் சின்ன கலைவாணர்.
என்னண்ணே நேற்று டோல்கேட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்கான், டோல்கேட்டை காரம் கட்டி தூங்கியிருப்பாங்க. வந்துடுவாங்க. அண்ணே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கொஞ்சம் லோட் அனுப்பிச்சு. காலையில் இவங்கிட்ட சொன்னேன், டே ஏற்றியாச்சா? காலையில் அனுப்பிச்சிட்டானா? பணம் போட சொல்லியா? அட்வான்ஸ் போட்டாங்கண்ணா. பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு 10 கிலோமீட்டர் சுற்ற விட்றானுங்க. என்ன டிராஃபிக்கோ என்ன கருமமோ, வர்றதுக்குள்ளே மனுஷன் நொந்துருவான் போடுரு. அம்மா, எனக்கு ஒரு அன்றரைக்கு இடம் கிடச்சிருச்சும்மா. ஒரு ஆஃபீஸை தேடி வந்தேன். இருக்கிறாங்க கண்டிப்பா சார். ப்ரொடியூசர் சார் தங்க சொல்லியிருக்கிறார் சார். அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியே. சொல்லு மிகிலா. அண்ணா, நீங்க சொன்னதை சொல்லி ஒருத்தர் வந்திருக்காருண்ணே. ஆஃபீஸ் ரூமில் தங்கியிருக்காரு. ஆமாப்பா, நான் தான் அவரை சொல்லியிருக்கேன். சரிண்ணே. நான் குடோனில் இருக்கேன், நீ வா. ஓகேண்ணா. இதை வந்துட்டேண்ணே. இதை வந்துடுறேன். நீங்கள் எங்கேயா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வர்றவனையெல்லாம் தங்க வச்சுக்கிட்டே இதுன்னா சினிமா கம்பெனியா இல்லை சத்திரமா? சே. டேய், நீ என்ன சிவாஜி மாதிரி நடந்து போற? போடா, சிவாஜி பிராண்ட் அரிசி தாண்டா வித்த. ஓ, வந்து சேர்றானுங்க பாரு காலையிலேருந்து. ஹலோ, என்னங்கம்மா? தம்பி எங்க இருக்கீங்க? குடோனில் தாங்கம்மா இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்னங்கம்மா, இப்போ தானங்கம்மா வந்தேன். உடனே ஆஸ்பத்திரி கிளம்பி வாங்க. என்னாச்சுங்கம்மா? என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷமான விஷயம். பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? உங்க கையில தான் கொடுக்கணும். வந்துட்டேங்கம்மா. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குண்ணே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ உடனே கிளம்பு. நம்ம ஆபீஸ்ல ஒரு பையன் தங்கியிருக்கான்ல, அவனை வச்சு ஒரு நல்ல படம் பண்ண போறோம். சரி. உதண்டத்துக்கிட்ட நான் ஃபோன்ல பேசிக்கிறேன். அந்த ஆளு கொஞ்சம் முசுடு, டென்ஷன் பார்ட்டி. நீ கூட இருந்து பார்த்துக்க. இந்த பாருடா, அங்க இருந்தா இந்த பையன் இங்க வந்தான். நம்ம யாரையும் பகைச்சிக்க கூடாது. அதுதான்ப்பா சினிமா. புரியுதா? புரிஞ்சுண்ணே. நம்ம நல்ல படம் பண்ணணும்னா அந்த பயலை கூட்டு வந்து நம்ம குலதெய்வம் கோயிலில் வச்சு ஒரு பூஜையை போட்டுரு. பாப்பா பிறந்த அன்னைக்கே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடா. படம் பண்றோம், ஜெயிக்கிறோம்டா. ஆமாண்ணே. 4 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க, பூஜை போடுறேன்னு. எங்க போடுற பாப்போம். சொல்லியா? நல்ல பட ப்ரொடியூசரு. நல்லா இருக்கீங்களாண்ணே? எங்க சுத்தினாலும் எங்க கிட்ட தான் நீ வரணும். அண்ணே, என்னென்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? சந்தோஷமான விஷயம்ண்ணே. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குண்ணே. அப்புறம் உங்கள் ஆஃபீஸில் ஒரு பையனை பார்த்தேன்லண்ணே, அவனை வச்சு சின்னதாக ஒரு படத்துக்கு பூஜை போடலான்ட்டு இருக்கண்ணே. நாளைக்கு நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணுண்ணே. நீங்கள்லாம் இல்லாமல் நான் ஏதாச்சும் பண்ணுவேண்ணே. அண்ணே, கோபம் யாருக்குமே கிடையாதுண்ணே. எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் உங்களை பகிச்சுக்கிட்டு எப்படின்னே படம் பண்ண முடியும் அண்ணே. அவங்கெல்லாம் ஒரு படம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. நாம தானே தொடர்ந்து இருக்கணும். அண்ணே, கண்டிப்பா கூட இருந்து நீங்க தானே இந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும். வாங்கண்ணே. வரேன். வந்து நடத்தி வைக்கிற சிறப்பா. சார். சார். என்ன சார், ஏந்திரிங்க சார், கை கொடுங்க சார். ஒரு ஹாப்பி நியூஸ் சார். நீங்கள் லக்கி சார். நீங்கள் ஏதோ ஒரு கதை சொன்னீங்களாமே, அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் பொண்ணு பிறந்த நல்ல நாள்லேயே அவர் குலதெய்வம் கோயிலில் ஒரு சின்னதாக பூஜையை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டார் சார். பூஜைக்கு என்னென்ன வேணும், எங்கெங்கே போகணும்னு என்கிட்ட சொல்லுங்கள் சார். நான் கூட இருந்து எல்லாத்தையும் முடிச்சு தரேன். அப்புறம் என்ன, ஹாப்பி தானே? நான் ஹாப்பி. முதல்ல கையை கொடுங்க சார். சந்தோஷம். இப்போ தான் வேலை இருக்கா சார்? தயங்காமல் சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். சொல்லுங்க.
என்ன மாதிரியே வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சார் இவங்க. கண்டிப்பாக நீங்கள் படம் பண்ணுவீங்கண்ணே. நாங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணுறோம். டீச்சர் சொல்கிறோம். அண்ணா ஒரே நிமிஷம்ண்ணே. டீ அந்த இல்லை மச்சான் அங்கே புர்றா அண்ணா உட்காருங்க. புட்ண்ணா அண்ணா இது எங்கள் ஃபோன் நம்பரு, தொலைச்சிடாதீங்க, மறக்காமல் கால் பண்ணுங்க. புட்ண்ணா அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்களா சார்? இப்போவே நான் அந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறேன் சார். இவர்கிட்ட ஃபோனை வச்சுக்கிட்டு நம்மளை கூப்பிட சொல்கிறாரு. வாய்ப்பு தேடும்போது எவனுக்கு அவுட் கோயிங் போகுது? வெறும் மிஸ்டு கால் தான். ஹலோ சேது. ஹலோ தானே? சேது தான் பேசுகிறேண்ணா. பதட்டப்படாம கேளியா, நீ கொஞ்சம் ஊருக்கு வாயா. ஏண்ணா? நீ வாயா. அண்ணா ஒன்றும் இல்லை, நீ ஊருக்கு வாயா. நீ கிளம்பி வாயா உடனே. நான் சொல்லுண்ணா. என்னண்ணா? பா அம்மா போச்சுப்பா, நீ வாப்பா. ஐயோ ரொம்ப எமோஷன் ஆகிட்டார் போட்டுருக்கு. சார் சார் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் கண் கலக்குறீங்க? நல்லது நடக்கும்போது இப்படி தான் டக்கு டக்குன்னு நடக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்தீங்களா டக்குன்னு நடந்துச்சு. அப்புறம் பசங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துடுவாங்க. நான் போய் நாளைக்கு பூஜைக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்குறேன். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். ஆ இந்தாங்க, இதை சாப்பாடு செலவுக்கு வச்சுங்க. பிடிங்க சார். என் நம்பர் சேவ் பண்ணி வச்சுங்க சார். எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். ரொம்ப இலகன மனசு போல் இருக்கு. ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட தாங்கிக்க முடியல. அம்மா அம்மா என்னை விட்டு போறேன். நான் அவனை நல்லா வச்சுக்கிறதுக்கு முன்னாலேயே விட்டு போயிட்டலாம். அம்மா அழுகாதையா. நீ இப்படி அழுகிறத பார்க்கறதுக்கு அம்மா இம்பிட்டு கஷ்டப்பட்டு உடம்பு மட்டும்தாயா மண்ணுக்குள்ள போயிருக்கு. ஆனா உசுரெல்லாம் ஒன்னத்தாயா சுத்திக்கிட்டு இருக்கு. நீ எதை நினைச்சு போனியோ அதுல ஜெயிச்சு வா. அப்பதாயா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். நீ அழுக பிறந்தவன் இல்லையா, ஆள பிறந்தவன். அழுவாதையா, அம்மா நான் இருக்கேன். சார் உங்களை பார்க்கறதுக்காக கேரளால இருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. ஆ சார் ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. மா நான் நினச்ச மாதிரியே ஒரு டேரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். நாளைக்கு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக வந்துடணுமா? வரேன். மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பிரம்மாண்டெல்லாம் கிடையாது. ஏதோ எங்களால் முடிஞ்சு சின்னதாக ஒரு படம் பண்ணுறோம். நாளைக்கு வந்துடுங்கம்மா. வரேன்டா. வரேம்மா. பையன் டேரக்டர் ஆனோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு அவன் ஒர்க் பண்ற படத்துக்கு பூஜை. நான் நினைச்சா எந்த கம்பெனில வேணாலும் வாய்ப்பு வாங்கி தரலாம். காலையில் மேனேஜர் பூஜைக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொஞ்சம் கால் பண்ணி பேசுங்க. சரிண்ணா. ஹலோ சார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கண்ணன் பேசுகிறேன் சார். காலையில் பூஜை போகிற அந்த கோயில் லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் அனுப்புங்க சார்.
ஓகே சார். சரி. ஆ சரி சார். ஓகே. மச்சான் அவரும் கிளம்பிட்டாங்கடா. ஐயா நீங்கள் நடிகர் தானே? இப்படி யாராச்சும் என்னை பார்த்து நீங்கள் நடிகரான்னு கேட்கும்போது தான் நானும் ஒரு நடிகன்ட்டு எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. 40 வருஷம் எல்லாமே போச்சு. 40 வருஷம் சினிமாக்காக சுற்றி சுற்றி எல்லாமே தொலைச்சிட்டேன். ஊருக்கு போய் இருக்கிற கொஞ்ச நாளான பொண்டாட்டி பிள்ளைங்களோட அவங்களுக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேப்பா. ஒரு உதவி பண்ணுறீங்களா தம்பி? சொல்லுங்க. இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு 200-300 ரூபாயை கொடுத்தா நான் ஊருக்கு போயிடுவேப்பா. இனிமேல் இந்த செல்லை என்னை யார் கூப்பிட போகிறப்பா? சொல்லுப்பா. ஐயா எனக்கு படம் பண்ணுற வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்குது ஐயா. அதில் ஒரு கேரக்டர் இருக்குது. அது நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா ஐயா? நான் சொல்ல, நாம சினிமாவை விட்டாலும் சுற்றி சுற்றி சினிமா எங்களும் விடாது. பண்ணி கொடுக்குறேன் தம்பி. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். தெய்வம் மாதிரி வந்து நிற்கிறேன் தம்பி. பண்ணி கொடுக்குறேப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா. கண்ணா இவர்கிட்ட அட்ரஸ் வாங்கிக்க. இல்லைன்னா ஃபோன் நம்பர் ஏதோ ஒன்று வாங்கிட்டு காலையில் இவர் பூஜைக்கு வர வச்சாங்க. வாங்கிக்க. என்னென்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இட்லி சாப்பிடலாமா? நான் 2 பிளேட் இட்லி தாங்க. கொடுங்க. இந்தாங்கண்ணா சாப்பிடுங்க. இந்தாப்பா. அண்ணா சாப்பிடுங்கண்ணே, எதுவும் யோசிக்காதீங்க. என்னங்க முதலாளி திடீர்னு வர சொன்னீங்க? எங்க போறோம்? ஒன்றும் புரியல எனக்கு. அங்க கூத்து நடக்குது. அதுல நம்ம 2 பேரும் வேஷம் கட்ட போறோம். முதலாளி சொன்னா சரிதான். அண்ணே அங்க நிக்காதீங்க, வாங்கண்ணே. காய சூர்யா பூரி சமப்பிரபா. சார் வணக்கம் சார். தேவன் சர்வகாரியேஷு சர்வதக. ஓம் தத்பரிசாயம் வகரும் ஜாயதி. ஸ்ருதயாத் கழவரம் சித்திரஸ்து பிராப்திரஸ்து. வழியில நிக்காதீங்கண்ணே, இப்படி வாங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே. சார் ப்ரொடியூசர் தான் வர சொன்னாரு. போய் கேரவனில் விட்டு வரேன். டேரக்டர் மூஞ்சே சரியில்லையே. ஃபஸ்ட்டு ஷார்ட் நம்ம எடுக்க போகிறது அந்த பொண்ணு படிப்பு செலவுக்காக. ரொம்ப சந்தோஷம் விஸ்வா. கேமராமேன் சார், நம்ம இங்கேருந்து உள்ளுக்குள்ள லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம ஸ்பாட் வந்துடும். அங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம் சார். அந்த பொண்ணு அப்பா அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போங்க சார். வணக்கம் சார். பூஜை முடிச்சுட்டு வந்துடுறேன். வணக்கம்.
வணக்கம். புஷ்பா அம்மாவை கார்லேயே உட்கார வை. ஹலோ. சார் சொல்லுங்க. நான் பூஜையில தான் இருக்கேன். பசங்க ஸ்டார்ட் பண்ணதும் சார் அதுக்கப்புறம் வந்துடுறேன் சார். தம்பி புடா சிவா. அதுக்கு அந்த அப்பா அங்கே உட்காந்து விறகு கெஞ்சிட்டு இருப்பார் சார். அப்போ இந்த பொண்ணு அங்கேருந்து வந்து வழக்கமான இட்லி பொங்கல் சார். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க சார். அப்போ வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷேட்டிக்கா இல்லை ட்ராலியில் நேராக க்ளோஸ்அப் போனால் நல்லாயிருக்கு சார். அது அங்கே போய் தானே? ஆமாம் சார். டிஃபன் ரெடி தானே? ரெடிங்க சார். சாப்பிட்டு போயிடுவோம். சரிங்க சார். சுட சுட எடுத்து வை. வாங்க சார். மானாச்சு. என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா, காலேஜில் பணம் கட்டணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியே நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், கண்டிப்பாக வந்துடும். சரியா? சரிப்பா. கவலைப்படாத. கட் 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 கட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணீங்க. என்ன பண்ணாங்க? ஒன்று பார்த்துக்கலாம். டேக்கே போயிடலாம். டேக்கா சின்டூ டேக் ஒன். கேமரா ஆக்ஷன். ஏய் புடிங்கடா. எந்த கம்பெனியில் இந்த கொடுமை நடக்குமாடா? கேமராமேனே கேமரா ஸ்டண்ட் வேலை பார்க்குறது இங்கே தாண்டா அது நடக்குது. ஏய் ஃபோக்கஸ் பண்ணுற கரெக்டாக சிட்டிங் இருக்குன்னு பாடுறேன். சரி என்ன போட்டிருக்கீங்க? லென்ஸு தெரியலையா? என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க கேட்டேன். ஜூம் லென்ஸு. டேய் டெல்லி போட்டு கொஞ்சம் பத்திரம் பார்த்துக்க. அங்காடுறா மார்க் போட்டது பாருடா. என்ன தம்பி சீன் போயிட்டுருக்கு? அது வந்து சார் ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் வராங்க. வரும்போது என்னன்னா கண்ணா அண்ணா அந்த பேடை கொடு. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அசிங்கப்படுத்துறானுங்க. சார் அந்த டயலாக் என்ன சொன்னீங்க? இந்த டயலாக் தானே நீங்கள் சொன்னீங்க? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஹீரோ வராங்க. ஹீரோ பின்னாடி என்னன்னா அந்த ஃப்ளோவில் அந்த டயலாக் ஒன்று பேசணும். இந்த டயலாக் தான் பார்த்தேன். ஷார்ட் ரெடியா? ரெடி மேம். நான் போலாமா? டேக் போலாமா? அண்ணா ஃபீல்டு கிளியர்ண்ணா. ரெடிண்ணா. டேய் டயலாக் சொல்லி கொடுத்துச்சல. இங்கே பாருமா. அப்படியே வா. அப்படியே அங்கே நில்லு. அங்கே முன்னாடி போயிட்டே இருக்கிறப்போ இங்க நின்றுட்டு இருக்கீங்க, ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்களே. போங்க போங்க, அந்த பக்கம் போங்க. போங்கம்மா. சார் 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 அவங்கள நான் தான் நிக்க வச்சேன் சார். ஓ இருட்டு சார் ஷார்ட் அப்படியே இல்லங்க, அப்படியே இருங்க. ஷார்ட் போயிட்டு இருக்கு சார். சரி எனக்கு தெரியாதுப்பா. நம்ம அவங்கள நான் தான் நிக்க வச்சேன் சார். கொஞ்சம் நீங்க அங்க வந்து நில்லுங்க சார் ப்ளீஸ். எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறியா? கரெக்ட். இந்த சீனுக்கு இந்த மாதிரி கட்டினா தான் செம தூக்கலா இருக்கு. ஓகேவா சார்? அது உங்க படம் சார், உங்க கதை சார். அப்ப இது வேணாமா? கொஞ்சம் தயவு செய்து இங்க இப்படி வாங்க சார். அம்மா அதெல்லாம் பண்ணாதம்மா. ஏமே இப்படி அவுத்துடுமா. வாங்க இப்படி வாங்க. நீ வந்து நின்று ஒரு ஜர்க்கு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஓகேங்களா? அப்படியே போகிறப்போ இங்கே ஒரு லுக்கு அப்படி கொடுத்துட்டு போகிறீங்க. இவர் இங்கிருந்து அதை அப்செட் பண்ணி உங்கள் பின்னாலேயே ட்ராவல் பண்ணுவார். சரியா? போகும்போது அப்படியே ஃபாலோ அப் போகும்போது ஒரு ஃபாலோ அப் நல்லா இருக்காது. என்ன கொடுமடா சாமி. கண்ணா அவங்கள கொஞ்சம் உள்ளே போக சொல்லு. தம்பி அங்கேயே நினைக்க. அவ்வளோதான் சார். எப்பா போகலாமா சார்? தானே சார். சார் ஷார்ட் முடிட்டு சார். கொஞ்சம் வா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இது உங்கள் படம் தான். நான் நல்லா ஒன்றுங்க தான் சொல்கிறேன். நான் ஒரு பெரிய டைரக்டர்னால கம்பெனி என்னை நம்பி அனுப்புகிறாங்க பார்த்துக்குன்னு சொல்லி. நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, மற்றவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே போயிட்டு தான் எப்படி தான் படத்தை பிடிக்க சொல்லுங்கள். ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் தான் சார் அன்னைக்கு சொன்னீங்க, நீ நினச்ச மாதிரியே இந்த படத்தை எடுத்தா இந்த கதை கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வரைக்கும் போய் சேருன்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன், ஆனால் தப்பாக எடுக்கும்போது நான் சொன்னால் கேட்கணும்ல. இந்த இடத்துல என்ன சார் தப்பு நடக்குது? நல்லா வரும் சார். ஏன் சார் எங்க இடம் கட்டி தொலைங்க. நல்லது சொன்னால் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. ஓகே போலாமா சார்? வாங்க சார், லைட்டிங் போகுது.
சபரி அங்கே ரெடியா? ரெடி சார். டேய் அங்கே என்னடா பண்ணுறீங்க? எத்தனை தடவை சொல்லுவாங்க? அறிவில்ல? நம்மள தான் திட்டுறானோ? ஏன்டா இங்கே வந்து உயிரை வாங்குறீங்க? காட்டுங்க சார். ப்ளே பண்ணுங்க. என்ன ஃப்ரேம் வச்சிருப்பான்? நல்ல சாட்டு சார். இங்கே காட்டு. தம்பி இப்படி வாங்க, நான் பார்க்குறேன். சார் டேய் எங்கடா இருக்கீங்க? சார் என்ன சார் நடக்குதுங்க? போய் பாருங்கடாங்க. மாட்டீங்களா? என்ன பாரதி ஏசியில் இந்த ஆத்தாத்துற? பின்ன என்னென்ன பண்ணுறானுங்க? ஓலப்பாயில் ஒன்று கடிச்ச மாதிரி லொடன்னு எதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. எவங்கிட்ட எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஏதோ அப்படியே எனக்கு தலை மேலே ஒரு பாறாங்கல் வச்ச மாதிரி பாரமாக இருக்குண்ணே. நீங்கள் சொன்னீங்கன்னு வந்தேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் கிளம்புறேண்ணே. யோ பாரதி வரக்குள்ளே உன்ட்ட என்ன சொல்லி கூட்டின்னு வந்தேன்? வேஷம் கட்டுற நேரம் வந்துருச்சு. முகிலா சார். என்ன முகிலா, எல்லா ஆர்டிஸ்டும் ஜாயின் பண்ணிட்டாங்களா? இல்லையே சார். ஹீரோயினி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கூப்பிட்டு வா. இதோ கூப்பிட்டு வரேன் சார். இதுக்கு தான் வேலை தெரிஞ்சவங்கள்ட்ட வேலை பார்க்கணுன்றது. சார் இவங்க பொசிஷன் ஓகேவா சார்? யார் கையில் போனு, நீ முன்னாடி போயிட்டே இரு, அந்த பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருப்பா. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணையும் பார்க்குறப்போ அப்படியே நீ ஜர்க்கா. ப்ரொடியூசர் ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? கொஞ்சம் வாங்க. கொடுங்க பைப்பில் பிடிச்சி வரேன். அதெல்லாம் அப்படி தான். வாங்க போயிட்டு பேசி முடிஞ்சதும் கூப்பிட்டு வந்து விட்றேன். யோ டைரக்டர் அந்த புள்ளைய கூப்பிட்டு போயிட்டாங்க பார். சார் என்ன சார் நடக்குதுங்க? யாருமே கேமரா மதிக்க மாட்டீங்களா? ஆர்டிஸ்ட் நிக்க வச்சு பொசிஷன் பார்த்து லைட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு போயிட்டே இருக்கீங்க. யாரையா நிக்க வைங்க, ஃபோக்கஸ் பார்க்கணும். யோ டைரக்டர் என்னைய பராக் பார்த்துட்டீங்க. வாயா முதல்ல. நீ எல்லாம் என்ன டைரக்ஷன் பண்றேன்னு எனக்கு தெரியல. சரி சார் வேற சாட்டு போலாம். எந்த கம்பெனி இந்த மாதிரி கூத்தா நடந்தது நான் பார்த்தே இல்லை. எல்லாமே இங்கே தான் நடக்குது. நாங்கள வேலை செய்ய வேண்டாமா? எத்தனை தடவை வந்து லென்ஸ் எடுக்கிறான், ஒருத்தர் வந்து எட்டி பார்க்குறான், ஒருத்தர் வந்து ஹீரோனியை கூட்டிட்டு போறான். சரி சரி வாங்க சார், வாங்க வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. யோ என்ன எடுக்குன்னு சொல்லி தொலை. வாங்க சார், வேற ஏதோ எடுக்கல வாங்க சார். ஏய் எல்லாரும் தூக்கிட்டாங்க வாங்கடா. புதுசா வந்து தாலி அறுக்குறானடா. இங்க வாங்க, அங்க போய் நில்லுங்க. கேமராமேனுக்கு மரியாதை இருக்குதா? கேமரா எடுத்து வாங்க சார், இங்க வைங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் கூப்பிட்டீங்களா? வாக்கண்ணே உட்கார். இல்லை சார், அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. டைரக்டர் சார் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அட உட்காருமா. இல்லை சார். என்னம்மா, யார் ஃபோனில்? இது டைரக்டர் சார் கால் பண்ணுறாரு. சாரா? ஐயோ அண்ணே, சாருங்க அண்ணே, சாருங்க அண்ணே, சாருங்க அண்ணே, என்னால் தாங்கிக்க முடியலண்ணே. சாருன்னு சொல்கிறியே, ஒரு காலத்தில் சோறுன்னு என் ஆஃபீஸ் வாசல்லேருந்து நின்னான். வாடா ஆஃபீஸ் வாசல் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறான்னு சொன்னேன். இப்போ நீ வந்து அவனை சாருன்னு சொல்கிற. அம்மா சார், உன்னை எதுக்காக கூப்பிட்டாரு தெரியுமா? 3 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணுறாரு. நல்ல ஹீரோயினை உன்னை செலக்ட் பண்ண பாரதின்னு சொன்னார். என் படமா அது? சூப்பராக உன்னை செலக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் பார்வை உன் மேலே பட்டுருச்சு, அதனால் உன்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீ என்னமோ அவனை சாரு மோருன்னு கூப்பிட்டு இருக்க. சை. பிரேக்னு சொன்னானுங்க, பிரேக் பிடிக்க ராலி மாதிரி பிச்சுட்டு போயிட்டானுங்க. வெட்டி முறிச்சிட்டானுங்க, கொட்டிட்டு இருக்கானுங்க. ஒரு கேமராமேனை வந்து சாப்பிட்டீங்களா கேட்டானா? அந்த நரம்பு இருக்கிறான் பாத்தியா, கேரவனை நல்லா கொட்டிட்டு இருப்பான். வந்தோடனே அங்க கேமரா வை, இங்க கேமரா வைப்பா, புடிங்க மாதிரி. ஆமாம் சார். எங்கே சார் வைக்கலாம்? போய் மார்வாடி கடையில் வை. மறுபடியுமா சார்? டேய் பிச்சிருவேன். ஏன் சார் சாப்பிடலையா? டேய் கொலவெறியில இருக்கிற. சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு சார். பசி வேற குடல. என்ன மழை வர மாதிரி இருக்கு? தேங்காய் மஞ்சளோட எங்கடா போற? பாகம் 2. என்னது பாகம் 2வா? சிங்கம் 2, சாமி 2, பாகுபலி 2, ஏன் கேஜிஎஃப் 2 இருக்கும்போது யோகி பாபு 2 இருக்க கூடாதா? யோகி பாபு 2வா? தாடி வச்சவனா டிஆர், கண்ணாடி போட்டவனா ரஜினிகாந்த், கொஞ்சம் மைத்த வளர்த்தா நீ யோகி பாபு 2 ஆயிருவியோ? அவரே இப்பதான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு. அவருக்கே நீ ஆப்பைக்கு பாக்குறியா? டேய் புதுசா 4 தடவை போட்டுட்டேன். டேய் நான் உன்னை கேட்டேன். ஆமா 40 கதை கேட்டேன். இந்த கதை தான் பிடிச்சிருக்கு. ஓ
ஆட மஞ்சு தலையா கூட்டத்துல நின்னு கையாட்டுறக்கு 40 கதை கேட்டியா? ஏண்டா அவன் காலையில இருந்து சாப்பிடாம வயிறஞ்சிட்டு இருக்கிற? ஏண்டா டேய் ரொம்ப சாப்பாடு நினைக்க போச்சு. அந்த முடி பிச்சிரு போடா. டேய் அந்த நரமகட்ட சொல்லு நான் போய் நல்ல யூனிட்ல சாப்பிட்டு வரேன்னு. அவனையே போய் திங்க சொல்லு. அவன் எவ்வளவுக்குமா படம் எடுக்கிறான்? 3 கோடி ரூபாய்க்கு படம் பண்றாரு அண்ணன். அவன் 1/2 கோடி கூட தாண்டாது. அவனுக்கு போய் நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. யோசிமா, இன்னைக்கு யாரெல்லாம் முன்னணி நட்சத்திரங்களா இருக்காங்களோ எல்லாமே அண்ணனால உருவானவங்க. அவர் பார்வை உன் மேல பட்டுச்சுன்னா நீங்க சினிமால சொயின்னு பிறந்தரலாம். அது தெரிஞ்சுக்கோ. பேர் வச்சிருக்க நம்பர் கழுமரம். உன்னை ஏத்தி கழுமரத்தில் சொருகாம விட மாட்டோம்னா அவன் நம்பிட்டு இருக்காத. ஒரு அக்ரிமெண்ட்லயே கையெழுத்து போட்டியா? இல்ல சார். ஒத்த ரூபா வாங்கியிருக்கியா? 5 பைசா தர மாட்டான். தேராது, பார்த்துக்கோ. அண்ணன் நம்பு, உன் லைஃப் நல்லா இருக்கும். இந்த பக்கமாக வந்து சேரு, எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். சார் உட்கார் கண்ணு, உட்கார். அட உட்காருமா. அவனுக்கு போய் மரியாதை கொடுத்துட்டு அட என்னண்ணா இது? திறந்த வீட்டில் ஏதாவது வந்து பூதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து நிற்கிறான். இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்னே. சார் அங்கே வேலை போயிட்டுருக்கு சார். இப்போ செய், உன்னை யார் வேணான்றா? ஐயா அடிச்சு துரத்துங்கண்ணே. சார் முக்கிலா சார் இந்த நாயத்துக்கு வெளியே போடுறான். இதை வந்துட்டேன் சார். லைட்டு போயிட்டுருக்கு சார். நிம்மதியாக ஒரு ஃபோன் பேச விட்றானுங்களா? இவன் எப்போ உள்ளே பூந்தான்? சார் வாங்க சார், முதல்ல கீழே இறங்குங்க சார். விடுங்க சார். என்ன சார் மூடு தெரியாம வந்து பேசிக்கிட்டு ஹீரோயின் வந்தா தான் சார் ஷாட் எடுக்க முடியும். இங்க கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்களே பேசுங்க. இங்க இருந்தா பைத்தியம் முடிச்சிடும். தெரியாதா? அப்புறம் எப்படியா நீ படத்தை எடுத்து முடிப்ப? கேமராமேன் ஒரு நிமிஷம். யோ என்னையா பதில் பேசிக்கிட்டு இருக்க? சினிமானா அப்படி இப்படி தான் இருக்கும். அப்படி இப்படின்னா அப்படி உண்டியல் பண்ணிடுறேன் நான். இதெல்லாம் எப்படியா நீ படம் பண்ண போற? ஏங்க நம்மள நம்பி தான் அவங்க பணத்தை போடுறாங்க. ஏண்டா தோத்துறானா? என்ன சார் இதெல்லாம் எப்படி? உன்னை அவனை தொட்டி விடுறான்னு சொன்னேன். இல்ல சார், அது வந்து அவளும் ஒரு ஆளடா. யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பசங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஏதோ படம் ஒண்ணு எடுத்துட்டு இருக்காங்க, அதுல நந்தி மாதிரி வந்து நின்று இருக்க. ஒன்னாலதான்யா, உன்ன மாதிரி ஒருத்தனாலதான் என் மொத்த சினிமாக்கு கெட்ட பேரு. ஏயா நீ எல்லாம் பெரிய மனுஷன், வெளியே சொல்லிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இங்க என்ன ஆட்டிங்க வந்துட்டீங்க? என்னையா தெரியும் என்ன பத்தி உனக்கு? இன்னும் 5 நிமிஷத்துல சினிமா விட்டு உன்னை தூக்குறேன்டா. பாருடா. நான் இப்பவே தூக்குறேன். போய் வெளியில கேளு. நான் யாருன்னு தெரியும். வாங்க சார். ஏய் வாடா. சார் எந்த பொம்முனை கூட்டு வர நான் பார்க்குறேன். சார் அவனுக்கு டைரக்ஷன் பண்ண தெரியல. நான் ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க கிளம்புங்க சார். அழகண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. சேதே சேதே ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு அங்கேயே தங்க சொல்லிட்டாரு. நான் என்னை பார்த்துக்கிறேன்டா, நீ உன்னை பார்த்துக்க. உனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்கிறேன்டா. எத்தனை நாள் தான் பட்டினியாகவே கிடக்குறது. ஒரு நாய் தொலைஞ்சிருச்சு. இந்த நாய் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த வெங்காயத்தோடெல்லாம் கொண்டு வந்து இங்கே இறக்கிடலாம். ஹலோ ஹலோ முருகண்ணா முருகண்ணா. ஏன்பா நீ வெட்டியா தானே வீட்டை சுற்றிக்கிட்டு கிடக்குற? அவர் வேலைக்கு போகிற மனுஷன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவரை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. ப்ரொடியூசர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு செல்கிறான். அங்கு வரமா அம்மா இங்க வா. எத்தனை நேரம் உன்னை கூப்பிடுறதே? நீ கொடுத்த அட்வான்ஸ் இந்த மாசத்தோட முடியுது. என்ன ஐடியால இருக்க? அம்மா
வெளியில் கேட்டிருக்கிறேம்மா, தந்துடுறேன் வாங்கிட்டு வந்து. லட்சுமி வெங்காயத்தெல்லாம் கொட்டி வச்சுக்க போறாளாம். நீ வேற இடம் பார்த்து கிளம்பு. வாடகை கொடுக்காம சும்மா சுருண்டு சுருண்டு படுத்துக்கிட்டு. சரிங்கம்மா. இந்த அந்த பாத்ரூமை கொஞ்சம் பாரு. தண்ணி ஊத்து ஊத்துன்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. நீயாச்சும் அந்த பாத்ரூமை கழுவி விட்டுட்டு போ. யாரை கேட்டாலும் 1000 கொடு 500 கொடுன்னுட்டு இருக்கானுங்க. நீயே பண்ணிடு. சரிம்மா, பண்ணி விடுறேன். வச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம். அம்மா சொல்லுமா. நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கிறோம்மா. வெயில்ல எங்கேயும் சுத்தாத. எங்கேயும் போறதில்ல சாமி. நீயே எங்கேயும் போகாத. நான் சாப்பிட்டோம்மா. நீ சாப்பிட்டியா? சாமி. நீ சாப்பிட்டியா? என்ன விடியா? எப்பயா என்ன பார்க்க வர்ற? வரோம்மா, எல்லாம் முடிஞ்ச உடனே வர்றேன். ஒரு நாய் தொலைஞ்சிருச்சு. இந்த நாய் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த வெங்காயலோடெல்லாம் கொண்டு வந்து இங்கே இறக்கிடலாம். நீ கொடுத்த அட்வான்ஸ் இந்த மாசத்தோட முடியுது. என்ன ஐடியால இருக்க? சொல்றா கேட்டரும்பு. ஹலோ சேது, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. ப்ரொடியூசர்ட்ட உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லி வச்சிருக்கேன். அவர் உன்னை பார்க்கணும்னு இருக்காரு. சரியா 12 மணிக்கு அவர் வீட்டுக்கு வந்துரு. சரிடா. அவர் தங்கச்சிட்டு கிளம்பிடுவாரு. நான் இங்கதான் இருக்கேன். மறக்காம 12 மணிக்கு கரெக்டா வந்துரு. வீடு எங்கடா இருக்கு? வெஸ்ட் மாம்பலத்துல காந்தி தெரு நம்பர் 130. பாக்குறேன்டா, போய் கண்டிப்பா வந்து பாக்குறேன்டா. வச்சிடுறேன். சேதே, அம்மா எங்க கிளம்பிட்ட? முக்கியமான வேலையா போறோம்மா. ஈபில பணம் கட்டணும். இன்னைக்கு கடைசி நாள். அம்மா, நம்ம கட்டருப்பு ஒரு சினிமா கம்பெனியில சொல்லியிருக்கிறானுமா. ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்லலான்னு போறோம்மா. அது என்னமோ அப்புறம் பாத்துக்க. அவன் வந்தான்னா கட்டையை புடிங்கிட்டு போயிடுவான். இந்தா காடுக்குள்ள காசு இருக்கு. அப்புறம் இந்த ரேஷன் கடையில அரிசி போடுறாங்க. வரும்போது அதையும் வாங்கிட்டு வந்துரு. 12 மணிக்குள்ள வர சொல்லி இருக்கிறாங்கம்மா. 12 மணிக்கு மூடிடுவாங்க. அதுக்குள்ள வந்துடலாம் போ. சினிமான்னு ஏன் தான் பைத்தியம் முடிச்சு நாளையுதுங்களோ.
ஐயா ஐயா யாருன்னு பாரு. யாரும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு தான். ஏண்டா சினிமான்னு அலைஞ்ச, இப்போதான் உனக்கு பொழுது விடிஞ்சா? உன்னை எப்போ வர சொன்னா எத்தனை மணிக்கு வர? இப்போ மணி 2 ஆகுது. சொன்னரம்மா அரிசி வாங்கிட்டு வர சொன்னாங்கடா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்க போனேன் இதை வாங்க போனேன்ட்டு ப்ரொடியூசர் போயிட்டாரு. போ, மறுபடியும் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அரிசி வச்சிருக்கிறம்மா. ஏன்பா சேது, ரேஷன் கடைக்கு தான் போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா என் கார்டையும் கொடுத்து அனுப்பியிருப்பேன்ல. இப்படி பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே. அவசோனரம்மா இரு வரேன். லட்சுமிகா. ஏங்க முருகன், அந்த சேதுட்ட போய் என்னன்னு கேளுங்க. லட்சுமிகா வாங்க. அட என்னன்னு கேட்குறேன்ல, வாங்கக்கா. சொல்லு, வேலை கிடக்கு. என்ன சொல்லு? மூணு வருஷமா இங்கதானே குடியிருக்கிற. ஏதாவது ஒரு வார்த்தை நான் பேசியிருப்பேனா உங்க கிட்ட? எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினீங்க. எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டேன். சினிமா பொழப்பெல்லாம் எதுக்குடா? எங்க வீட்டுக்காரரை கூட போய் கோயம்பேட்டில் வெங்காயம் தூக்க வேண்டியதானுங்கிறீங்க. இந்த கூத்தாடி பொழப்பெல்லாம் விட்டு போட்டு போடான்றீங்க. எங்களுக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நான் எப்படியாவது ஏதோ ஒரு விதத்துல ஜெயிச்சிருவேன் வந்துருவேன்னு அங்க எல்லாரும் சாமி கிட்ட கும்பிட்டு இருக்காங்க. உண்டு உங்காம இங்க நாயா கிடக்கிற இந்த டைம்ல நீங்க ஒரு மனுஷனா கூட மதிக்காம உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன காயப்படுத்துறீங்க. வண்டி இழுக்கிற மாட்டு புண்ணு வேதனை காக்கா கொத்துறப்ப யாருக்கும் தெரியாது. அது மாதிரி வார்த்தையால டெய்லி நீங்க கொத்துறீங்க. நான் இங்க இருக்கலாமா? போறேன். இன்னும் இங்க எத்தனை பேர் இங்க வந்தாலும் உங்களோட வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு ஜெயிக்க முடியாது. நான் போறேம்மா. நாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில தான் நாங்க சுத்துறோம். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நாங்க சினிமாக்காரனா தான் போறப்போம். தன்னம்பிக்கையோடவே தான் சுத்துவோம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு
ப்ரொடியூசருக்கு எல்லாமே நான் தான். நம்ம சொன்னால் நம்ம பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அவ்வளோ ஒரு ஆபீஸ் என்ன நம்பி தான் விட்டு போயிருக்காரு. யாருப்பா? சார் கட்டெரும்பு வர சொன்னாங்க. ஓ கட்டெரும்பா, சரி இப்படி உள்ளே போ. உள்ளே போய் லெஃப்ட்டு போப்பா. கட்டெரும்பு கரப்பாம்பூச்சிலாம் வந்து நம்பர் மூட கட்டு விட்றாங்க. சரிம்மா, நீ இன்னொரு நாளைக்கு வா, நான் அப்புறமா சொல்கிறேன். ஹலோ சார், சேது பேசுறேனுங்க சார். நீயா? சரி, ஆஃபீஸ் தான் வந்து நிற்கிறேன், ஏசி போட்டு வை. சரிங்க. ஏய் தம்பி. சார். ப்ரொடியூசர் கால் பண்ணாரா? ஆமாங்க சார். கொஞ்சம் ஆஃபீஸை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு. ரூமை திறந்து விட்றேன், நீ உடனே க்ளீன் பண்ணு. நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், மக்கள்கிட்ட போய் சேரும்போது வேறு ஒரு படம் போய் சேருது. என்ன பண்ணுறதுங்க? சரி சந்தோஷம், இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், திரும்பி பேசுகிறேங்க. ரைட். யாருண்ணா வந்தாங்களாப்பா? கட்டெரும்பு சொன்னான்னு சொல்லி சேதுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் சார். நீங்கள் தான் வர சொன்னதா சொன்னான் சார். சரி சரி சரி, அவனை கூப்பிடுவாங்க. பேர் என்னப்பா? சேதுங்க. எந்த ஊர்? பொள்ளாச்சி. பொள்ளாச்சியா? அங்கேருந்து ஷூட்டிங் பார்த்து ஆசையில் ஓடியான்ட்டியோ? கட்டெரும்ப அம்மா வீட்லேயே வேலை பார்க்க சரிங்க சார். வரும்போது இப்படி தான் வருவானுவோ, அப்புறம் சினிமாவே உனக்கு கையில் தான் இருக்கும். இந்த பழக்கம்லாம் உனக்கு உண்டா? இதனால தான் சார் எங்கள் அப்பாவே இறந்தார். இந்த பழக்கமெல்லாம் இல்லை சார். ஊரில் என்ன பண்ணிட்டு இருந்த? சினிமா தேட்டரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். சினிமா போஸ்ட் ஒட்டுவேன் சார். ஏதோ சொன்னான் அவன் கட்டெரும்பு, நீ கதையெல்லாம் சொல்லுவேன்னு. இங்கே சொல்லு. அப்பப்போ சொல்லுவேன் சார். சரி சரி, என்ன கதைன்னு தான் கேட்போம், சொல்லு.
இதான் கிளைமேக்ஸாக வச்சுருக்கேன் சார். கதை ரொம்ப நல்லா இருக்கே. நான் டைரக்டர் ஆவேன் சார். தம்பி சேது, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன கதை பிரமாதமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு அண்ணன் சொன்னாங்க. நீ சொன்ன கதை அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் என்ன வர சொல்லியிருக்காரு. சேது, அண்ணன் இது வரைக்கும் எந்த சின்ன ப்ராஜெக்ட் பண்ணதே இல்லை. பெரிய ப்ராஜெக்டாக பிரம்மாண்டமாக பண்ணி பழக்கப்பட்டார். அதனால் உன் கதையும் கூட பிரம்மாண்டமாக பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் என்ன டைரக்ட் பண்ண சொல்கிறாரு. சேது, நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒர்க் பண்ணு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கலாம். ஒரு இயக்குனருடைய வலி, வேதனை, கஷ்டங்கள் எல்லாமே எனக்கும் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், அண்ணன் அடுத்து ஒன்று வச்சு படம் பண்ணுவார்ப்பா. என்னென்ன அண்ணன் எப்பவுமே சொல்கிறது தான் செய்வார். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சுப்பார். பாரதி அண்ணே, அவனை கூட்டின்னு போய் பேசுங்க. சரிண்ணே, வா. என்னடா வாக் போயிட்டு வரோம். உயிரை வாங்குறீங்க. உட்கார். அடவா உட்காருப்பா. தம்பி, ஜூஸ் சீக்கிரம் கொண்டா. சேது, உட்காருப்பா. ஏன் தயங்குற? அட, நமக்குள்ளே எந்த ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. வா உட்கார் ராஜா. தம்பி, சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. அதுவும் நீ வந்த உடனே இந்த வாய்ப்பு கிடைக்குது பாரு, அது உன் அதிர்ஷ்டம். அது அவருக்கு பிடிச்சிருக்கு பாரு, அது அபூர்வம். அதை ஏன் சொல்கிறேன்னா, நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர்த்த நான் கதை சொல்ல கூப்பிட்டு போயிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். ஆனால் நீ சொன்ன கதை அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னா அதில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. அட சொல்லுப்பா, அந்த கதையை கேட்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கேன்ல. விருப்பம் இருந்தால் சொல்லு. சொல்கிறேன் சார். சொல்லு. தம்பி, உங்கள் முழு பேர் என்ன சொன்னீங்க? சேது தான் சார். சேது, இப்போ தான் புரியுது ஏன் ப்ரொடியூசர் இந்த கதையை தான் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீ சொன்னதை மட்டும் அப்படியே எடுத்துட்டீன்னு வச்சுக்கோ, 100% நேஷனல் அவார்டு தான். கண்டிப்பாக இந்த படத்தை நீயே டைரக்ட் பண்ணுற மாதிரி அண்ணங்கிட்ட பேசுகிறேன். நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, சரியா? நீ போ, ஆஃபீஸ் போ. மற்றதெல்லாம் அண்ணங்கிட்ட நான் பேசுகிறேன். போ. முருகா, கோ ப்ரொடியூசர் வருவார். வந்தாருன்னா உட்கார வை. 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். டைரக்டர் சார், பையன் என்ன சொல்கிறான்? அண்ணே, அவங்ககிட்ட பேசிட்டேன். நீங்கள் ஹோட்டலுக்கு வந்துடுங்க, மற்றதெல்லாம் அங்கே பேசிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன். வாங்க சார். சார் வெளியே போயிருக்காரு. என்ன வரேன்னு சொன்னாரா? அண்ணா வாங்கண்ணா, வாங்கண்ணா, வாங்கண்ணே. வாங்க மேடம், உட்காருங்க. ஐயோ அண்ணா, எங்கண்ணா பிடிச்சிங்க அவனை? பொள்ளாச்சி பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் சார் சொல்கிற மாதிரி சென்னை எனக்கு மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானே. டைரக்டர் ஆகலான்னு வந்தேன் சார். ஏன்பா, டைரக்டர் ஆகணும்னா இப்படி வந்து உட்காந்தா டைரக்டர் ஆக முடியுமா? அவன் முன்னாடி சிரிக்க முடியல. சார் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். ஓஹோ, உன் கதையை தான் அவர் பண்ணுறேன்னு சொன்னாரா? சரி சரி, எங்கே சொல்லு. சினிமா ஆசையில் ஜெயிக்கணும்னு சொல்லி வரவங்களோட கதை தான் சார் இந்த கதை. பசி பட்னி பஞ்சங்கிறது ஒவ்வொரு நாளும் அவன் படுற வாழ்வில் தான் சார் இது. ஊரில் அக்கம் பக்கமெல்லாம் அவனை ராசியே இல்லாதவனு ஒதுக்குனாலும் அவன் சொன்னதுல ஒன்னே ஒன்று மட்டும் உண்மையா இருந்துச்சுனே.
அவனை எல்லாருமே ராசி இல்லாதன்னு சொல்லியிருக்காங்க. அதுல 10ல 9 பொருத்தம் அப்படியே கணக்கச்சிதமா பொருந்துச்சுன்னா பாருங்களேன். பொண்ணா பார்க்க போறோம், வந்த வேலையை முடிங்க. தன்னம்பிக்கையோட தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்களோட கனவு சேருது. அவன் கதையத்தான் உணர்வுபூர்வமாக யதார்த்தமாக படமாக எடுக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக சார் இந்த படம் அவார்டு வாங்கும். நம்ம கம்பெனி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல கதையை ப்ரொடியூஸ் பண்ணுன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். இந்த பையனால் நமக்கும் ஒரு அவார்டு கிடைக்கும். சார் ப்ரொடியூசர் வர சொல். வாங்க அண்ணே. வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம்மா. என்னண்ணே ஊருக்கு போனீங்க, அப்படியே செட்டில் ஆகிட்டீங்களா? படம் எடுக்கணும்னா வந்து தானே ஆகணும். ஒரு இடம் பார்க்க போயிருந்தேன். சூப்பர்ண்ணே. அண்ணே நீங்கள் வேலைக்கு சேர்த்துருக்கீங்களே சேதுன்னு ஒரு பையன். அவன் நம்ம ஊருக்கார பையனே, ரொம்ப நல்ல பையனே. ஒரு 10 நிமிஷம்ண்ணே அவன் கதையை சொன்னான் பாருங்க, அப்படியே கண் கலங்க வச்சுட்டான்னே. அண்ணே அவன் கதையை தான் நம்ம பண்ணுறோமாண்ணே. அண்ணே நம்மளும் கூட ஒரு நல்ல சினிமா பண்ணி ரொம்ப நாளாச்சுண்ணே. அவன் சொன்ன கதையை அப்படியே பண்ணுவோம்ண்ணே. அப்படியே படம் பண்ணுறதுக்கு நீ எதுக்கு எனக்கு? படம் அவன் சொல்கிற மாதிரிலாம் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தா படம் பார்க்க முடியாது. அங்கங்கே பட்டி பார்க்கணும். அவர் பேசிட்டு இருக்காருல்ல, ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம்ண்ணே. உன்ட்ட என்னடா சொன்னேன்? வருவாரு, தண்ணி கொடுத்து உட்கார வைங்க தானே சொன்னேன். போன நோட்டிக்கினே இருக்கிறான். அவனை போய் கூட்டு வாடா. ஊரில் நிலத்தையும் அதையும் இதையும் வித்துட்டு வந்து நாங்கள் படம் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு பல பிரச்சனை. 3T விசிடி, அந்த விசிடி, இந்த விசிடி, அதெல்லாம் பார்த்து வந்து தான் நிற்கிறோம். இப்போ வந்துட்டு உடனே ஏறி உட்காந்துட முடியுமாடா? எங்க மாதிரி ஆள்லாம் பார்த்துட்டு தாண்டா நீ போக முடியும். எவ்வளோ பரிதவமா நிற்கிறான் பத்தி அவன். இந்த மாதிரி மூஞ்சிக்கெல்லாம் பாவம் பார்த்தா இப்படிதான் நடக்கும். தோத்து விடுங்க அவனை. என்னடா செஞ்ச நீ? வந்து என்கிட்ட சொன்ன, அப்புறம் என்ன சொன்ன? இவனை சொல்லணும். மூஞ்சில முடிக்க கூடாது. அடிச்சு அவன் ஆஃபீஸ் விட்டு வெளியே தடுத்துறான். இந்த தெருவில் உன்னை பார்த்தா கொன்றுவான். போயிடு. எங்க அம்மா கூட எங்களை 10 மாசம் தான் சார் சுமந்தா. எங்களை மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் கதைய 10 வருஷம் 5 வருஷம் சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது என்னோட கதை சார், என்னோட கோலத்தை. அதுக்கு உங்களோட பேரு இன்சில் எல்லாம் போடணுங்கிறீங்களா சார்?
இந்த சென்னையில் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாத. இந்த அண்ணன் நான் இருக்கேன். நீ எப்போ வேணாலும் நம்ம ஆஃபீஸ்க்கு வா. இந்தா புடி. அவன் தேனி அல்ல, அடையை பிடிந்து தேனெடுக்கும் மனிதனைக் கண்டு கவலையின்றி பறப்பதற்கு இரத்தமும் சதையும் மட்டுமின்றி உணர்வும் உணர்ச்சியும் உள்ள கலைஞன். தன் கதை களவாடப்பட்டு பாராட்டுக்கள் தகுதியற்றவர்களுக்கு போய் சேரும்போது கருச்சிதைவு செய்யப்படும் கருவறைக்குள் முட்டி மோதி கரைவது போல் சொல்ல வழியின்றி உள்ளுக்குள் குமுறுகின்றான். காலம் இப்படியே போகாது. வந்ததை எண்ணி அழுது கொண்டே இருக்காமல் வருவதை எண்ணி சிரித்தால் சோதனைகள் சாதனைகளாகும். பட்டை தீட்டத் தெரியாதவன் களவாடியது வைரக்கல்லே ஆனாலும் தரம் தாழ்ந்து கூழாங்கல்லாய் ஒளியிழந்து போகும். அப்படித்தான் களவாடப்பட்ட கதையும். பணத்திற்காக கதையை திருடும் கயவனை விட பாலுக்காக சதையை விற்கும் விபச்சாரியே மேல். கௌதம் சார், அந்த கார்னரில் ஒரு பையன் இருக்கான், அவனை கூப்பிடு. டே தம்பி, இங்க வா. வா வா. என்னையா நம்ம ஊருக்காரர? என்ன உன் ப்ரொடியூசர் என்ன பெரிய படம் தான் பண்ணுவாராமா? சின்ன படமெல்லாம் பண்ண மாட்டாரோ? இங்கே பாரு தம்பி, கதை உன் குழந்தை, உன் இன்ஷியலாக தான் வைக்கணும். அவன் இன்ஷியலை வைக்க பார்க்குறானே, அதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருவோமா? நம்ம வைக்கிறோம், வா. ధరణీ గర్భ సంభూతం దీర్ఘాది సమప్రభం కుమారం శక్తి అస్తం బాలాజీ అయ్యా ప్రణమామ్యహం స్వామి శరణమయ్యప్ప. வணக்கம். வணக்கம். வாங்க ராணி. வணக்கம் ஐயா. உட்காருங்க. அப்புறம் ராணி, சினிமாவுக்காக கலை சேவைகள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்கீங்க. கேள்விப்பட்டேன், எல்லாம் தெரியும். சினிமா உலகம் வாழணுமா? நிச்சயமா. எவ்வளவோ திறமையானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க திறமையெல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த கலை உலகத்தில் திரை உலகம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நல்லாவே பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா ஐயா. சொல்லுங்க. அது விஷயமா தான் ஐயா உங்ககிட்ட பேசணும்னு. சொல்லுங்க. இது என் பையன் விஸ்வாங்க ஐயா. எத்தனையோ தடவை அவனை கூட்டுவான்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தான் கூட்டு வந்திருக்கேன். இவர் டைரக்டர். வணக்கங்க ஐயா. அதாங்க ஐயா, பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரொடியூசர் கோதண்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோதண்டம் சினிமாவுக்கே ஒரு தண்டம். விடுங்க, சொல்லுங்க என்னாச்சு? அதாங்க ஐயா, கம்மியான பட்ஜெட்ல பசங்க ஒரு படம் பண்ணணும்னு ரெடி பண்ணி நேற்று ஒரு பூஜை போட்டாங்க. நல்ல விஷயம். அந்த நேரம் பார்த்து அந்த கோதண்டம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாருங்க ஐயா. ஓஹோ. கதை ரொம்ப நல்லா இருக்கு, பிடிவாதமா இருக்காரு. இந்த பசங்களோட வாழ்க்கையும் அதுல தான் இருக்குங்க ஐயா. மணி ஐயா, சொல்லுங்க ஐயா. மணி, ராணிமா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா. ஷூட்டிங் ஃபுல்லாக கூட இருந்து என்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்து ஒரு குண்டூசி அளவு கூட பிரச்சனை வரக்கூடாது. லாஸ்ட் ஷாட் முடிஞ்சு பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் கூடவே புரியுதா? சரிங்க ஐயா. நம்ம படம் இது, எதுக்காகவும் எங்கேயும் நிற்கவே கூடாது. கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுக்குறோம். முடியும். ராணிமா, மணி உங்க கூட வருவான் படம் முடிகிற வரைக்கும்.
அவன் உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் அவன் செஞ்சு முடிப்பான். சரியா? சரிங்க ஐயா. கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட போங்க, வெற்றி தான். எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் மலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சுவாமி சரணம். தம்பி இங்க வாப்பா. சினிமாவுக்குள்ள வரும்போது தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. நீ எல்லாம் முன்னுக்கு வர வேண்டியவன். மனசு உடைஞ்சா எப்படி? நீ சாதிக்க வேண்டியவப்பா. சாதிச்சு காமிப்ப, சாதிப்ப. தைரியமா போ. வாங்கப்பா, வாங்க. பாத்துக்கிறேன். டைரக்டர் சார், நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. பாலாஜி சாரை எனக்கு 10-15 வருஷமா தெரியும். பல நல்ல படங்கள் வர அவர் காரணமா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கலைத்துறையில நிறைய பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. இந்த படத்தை அவரே முன்னாடி இருந்து முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் தான் என் புள்ள வாழ்க்கையில போட்ட பிள்ளையார் சுழி. படம் பாதியில நிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்க கூட இருந்து கண்டிப்பா நான் முடிச்சு கொடுக்குறேன். தைரியமா உங்க வேலையை பாருங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். இருக்கட்டும் சார். போயிட்டியா? சாப்பிடா. சாப் சாப் சாப். ஏய் யோ பெருசு இங்க வாங்க. முதல்ல இங்க குடியா. முதல்ல எல்லாரும் கையை என்ன கொடுங்க. பர்த்டே வா? டெத் டே. டெத் டே வா? உனக்கா? அதோ அந்த கர்வாய் எங்க பார்த்த மாதிரி இருக்குது. போய்ட்டானா? கொஞ்சம் நஞ்ச பேசினா அதான் போய் சேர்ந்துட்டான். வீட்டை விற்று ஒரே ஒரு படம் எடுத்தேங்க. நானே ப்ரொடியூசர், நானே டைரக்டர். கண்ணா பின்னான்னு பேசி அந்த படத்துக்கு தியேட்டருக்கு ஒருத்தன் வர முடியாமல் பண்ணிட்டாங்க. சரி சரி. ப்ரொடியூசராக வந்த நான் இன்னைக்கு 100க்கும் 200க்கும் அலையிறேங்க. சினிமாக்காரனோட சாபம் தான் எல்லாமே. அவனோட டெத் நான் கொண்டாடுவேன். கொண்டாடியா? அது அவர் எடுத்த படத்தோட போஸ்டர். ஆக்ஷன். டனக்கரட்டக்கரட்டக்கு டும் டும் டனக்கரட்டக்கரட்டக்கு டும் டும் டனக்கரட்டக்கரட்டக்கு டும் டும் டனக்கரட்டக்கு டனக்கரட்டக்கரட்டக்கரட்டக்கரட்டக்கு டங்கி 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 டும். நான் தாண்டி உனக்கு பொன்னியின் செல்வன். ஓகேன்னு சொன்னா போதும் என்ன தருவேன். திருடப்பா பேசிக்கிட்டு மெல்ல நீ வருவ. உள்டாவா மாட்டிக்கிட்டு உள்ள அழுவ. அடி என்ன வேணா திட்டிக்கோ, என்னென்னமோ செஞ்சுக்கோ, என்ன மட்டும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போடி. நீ கொஞ்சனா மிஞ்சுவ, மிஞ்சுனா கெஞ்சுவ. உன்னை பத்தி முழுச தெரியும் போடா போடா. நான் தாண்டி உனக்கு பொன்னியின் செல்வன். ஓகேன்னு சொன்னா போதும் என்ன தருவேன். திருடப்பா பேசிக்கிட்டு மெல்ல நீ வருவ. உள்டாவா மாட்டிக்கிட்டு உள்ள அழுவ. டும் பச்சிக்கும் டும் பச்சிக்கும் டும் பச்சிக்கும் டுடும் சிக் டும் பச்சிக்கும் டும் பச்சிக்கும் டும் பச்சிக்கும் டுடும் டுடும். அடி சந்தா மர நான் மாம முறை. என் வீட்டுல விளக்காத்த எப்ப வர சொல்லு. நீ ரோட்டு கடை போய் வாயத்தோட நான் ஏதாச்சும் செஞ்சிடுவேன் சும்மா கெட. நீ சிம்பிளா சுத்த ரெடி, நான் சிங்கிளா சுத்து ரெடி. நம்ம மிங்கிள் ஆகி புட்டா பொங்க அப்பன அங்கிள் ஆக்குறண்டி. நீ போடா 90s கிட்ஸ், நீ போடாத சென்சார் பிட்ஸ். தூர்தர்ஷன் பார்த்துக்கிட்டு ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணு. அடி என்ன பெண்ணா திட்டிக்கோ, என்னென்னமோ செஞ்சுக்கோ, என்ன மட்டும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போடி. கொஞ்ச நான் மிஞ்சுவ, மிஞ்சு நான் கெஞ்சுவ. உன்னை பத்தி முழுச தெரியும் போடா போடா. நான் தாண்டி உனக்கு பொன்னியின் செல்வன். ஓகேன்னு சொன்னா போதும் என்ன தருவேன். நீ தாண்டா எப்போதுமே பொன்னியின் செல்வன். ஓகேன்னு சொல்லி உன் கூட வருவேன். அடியே நான் தாண்டி உனக்கு பொன்னியின் செல்வன். ஓகேன்னு சொன்னா போதும் என்ன தருவேன். எனக்கு நீ
தாண்டா எப்போதுமே பொன்னியின் செல்வன் ஓகேன்னு சொல்லி உன் கூட வருவேன். ஹலோ கிருஷ்ணா சார். சொல்லுங்க பாலாஜி. இப்போ ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வரலான்னு இருக்கேன் சார். படம் ஏதோ சொன்னீங்களே, எப்படி வந்திருக்கு? கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். ரொம்ப. ஆமாம் சார், அது விஷயமா தான். ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டு வெளியில் கொண்டு வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்கும் நம்ம ஓடிடி பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பாலாஜி. இனி யாருமே தோக்க மாட்டாங்க. நம்ம நிறைய நல்ல சினிமா பண்ண போகிறோம். எல்லா திறமசாலிகளையும் வெளியில் கொண்டு வர போகிறோம். நிறைய திறமசாலிங்க ஜெயிக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எத்தனையோ திறமசாலிங்களுடைய கனவு வெறும் கனவாக போயிடக்கூடாது. அவங்க எல்லாரையும் வெளியில் கொண்டு வரணும், உங்களை ஜெயிக்க வைக்கணும். அதுதான் என்னுடைய கனவு. சரிங்களா? ஸோ அதனால் இது உங்கள் ஆஃபீஸு, எப்போ வேணால் வாங்க, நம்ம ஓட்டிகிட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ பாலாஜி. சொல்லுப்பா. வணக்கம். நாளைக்கு வரேன். சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அல்டிமேட் கோல்ட் ஆஸ்கர் அவார்டு தான். அப்படி ஒருத்தரை தான் நாம இப்ப சந்திக்க போறோம். யாருன்னா கழுமரம் படத்தின் இயக்குனர் சேது அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். உங்க படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். கழுமரம்னாலே கஷ்டம் தானுங்க மேடம். படம் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வயிற்றுக்குள்ள இருக்கிற சிசு பிறக்காமையே போயிடுச்சுன்னா அந்த தாய்க்கு பிரச்சனை தானுங்க. அது மாதிரி தான் எத்தனையோ இயக்குநர்களும் ப்ரொடியூசர்களும் நம்பிக்கையோடு எடுக்கிறாங்க. அவார்டெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. படம் ரிலீஸ் ஆனாலே அந்த இயக்குனருக்கு பெரிய அவார்டு தாங்க. சூப்பர் சார். நான் வெளியே வந்துடுறேன். 25 வருஷமா நான் சென்னையில் தான் வாடுறேன். எனக்கு எப்படி வாடுறேன்னு தெரியும். எனக்கு இன்னொரு மூஞ்சி இருக்கு, அதை உனக்கு காட்டுறேன். நீ கண்டிப்பா பார்ப்ப. சார் தெரியுதா? எப்படி சார் எங்க நம்ம ஆளுங்க தெரியும். நீங்க தான் டெய்லி புதுசு புதுசா பாக்குறீங்களே. 5-6 மாசமா ஆபீஸுக்கு வீட்டுக்கு நாயா உழைச்சமே 5 பைசா கொடுத்துருப்பீங்களா? வேலைங்கிற பேர்ல மெட்ராஸ்ல கொசு விட எங்களை மாதிரி ஆளுங்களை ரத்தத்தை உறுத்துறீங்க சார். எங்கடையே வேலை செஞ்ச, எங்கேயோ வேலை செஞ்ச, அவனை போய் கேளு. எங்கட வந்து கேட்டுட்டு இருக்க? இல்ல உள்ள ஒன்னதானே இருந்தீங்க, ஒன்னதானே படுத்துனீங்க, ஒன்னதானே படுத்துனீங்க, ஒன்னதானே குடிச்சீங்க, ஒன்னதானே போனீங்க. வேணா சொல்லிட்டேன், வந்துட்டான். ஏன் சார் இப்படி இருக்கீங்க? வேலைங்கிற பேர்ல நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சோம், விட்டு இருந்தா குண்டியா கூட கடை வச்சிருப்பீங்க. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? திருந்துங்க சார், இல்லாட்டி ஆண்டவன் உங்களுக்கு சுகர் பிபி எல்லாத்தையும் கொடுப்பார் சார். ஏன் சார் இப்படி இருக்கீங்க? திருந்துங்க சார், இல்லாட்டி ஊரோட போங்க சார். என்ன முட்டை போண்டா, பெரிய பெரிய ஆளும் கூடலாம் தொடர்பு வச்சு நின்று பேசிட்டு இருக்க? அவன் பெரிய ஆளுடா, நான் தானே பெரிய ஆளு. பையன் ஆளையும் பார்க்கும் போதே தெரியுது பெரிய ஆளுன்னு. பப்ளிக்ல நின்று இப்படி ஓப்பனா பேசிட்டு இருந்தீங்கன்னா சினிமா வாய்ப்பு மட்டும் இல்ல, அம்மா ஹோட்டல்ல சாப்பாடு கூட கிடைக்கும். புரியுதா? என்னங்கிற கேகே நகர்ல அன்னதானம் போடுறாங்க, வரியா? நானும் வரேன். சரி வா. நீ அங்க போய் விட்டுரு. எதையும் விட மாட்டோம். பிடிச்சிட்டியா? நல்லா பிடிச்சிக்கடா. சார் வரேன் சார். நான் சரவணா, அவனே வச்சு சொல்லுங்க. சுகர் வரும், பிபி வரும். இன்னும் கடிச்சுனா படிக்கும். அண்ணே எங்கடா இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. எவன் என்ன திட்டிட்டு போயிட்டு இருக்கான். போடா அண்ணே, 10 நிமிஷம் நான் வெளியே நின்னுட்டு இருக்கேன். ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. எவன் மூஞ்சில முழிச்சுனா? என்னண்ணே இவ்வளவு நேரம் பண்ணிட்டீங்க? பின்ன என்னண்ணே 10 நிமிஷம் நிம்மதியா காத்து வாங்கலான்னு வெளியே நிக்க முடியுதா? போற வரவல கண்டபடி கரிச்சு கொண்டு போயிட்டு இருக்கான். ஐயோ, இத்தனை வருஷம் நம்ம சினிமால என்னென்ன பிரச்சனை?
உன்னால 10 நிமிஷம் தான் வெளியே நிக்க முடியல, என்னால வீட்டுல 5 நிமிஷம் கூட இருக்க முடியலையா? போர் அடிக்குது, டிவி ஆன் பண்ணா அதுல வந்து உட்காந்துக்கிறான் அவன். ஏய் வண்டி விடுறா. சும்மா விடக்கூடாதுண்ணே, ஹோட்டலுக்கு விடுங்கண்ணே. அங்க போயிட்டு அவன் என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசிப்போம். விடக்கூடாதுண்ணே. ஐயோ டென்ஷன் ஏறுதுண்ணே. பாத்தீங்களா பாத்தீங்களா, அடுத்த படையில வேற அவன் போட்டு தொலைஞ்சிட்டான். பார்த்தேன் பாரதி, பார்த்தேன். சிங்க மாதிரி இருந்தவன வீட்டுக்கு போக முடியாம என்ன ரூம் போட வச்சிட்டான் பாரதி. அசிங்கப்படுத்திட்டானே, அவனை விடக்கூடாதுண்ணே. ஐயோ எரியிற இடத்துல எண்ணெய் ஊத்தாதையா, ஊத்து. போதும் பாரதி போதும். இந்தாங்கண்ணே குடிங்கண்ணே. இரு பாரதி. என்னமா எடுத்துக்கிறான் பாரதி. இது மாதிரி 4 இருக்குண்ணே, நம்ம எடுப்போம்ண்ணே. முதல்ல அதை கெடுப்போம். அப்படி சொல்லுங்க. வாங்க. பாலாஜி வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க வந்தாலே விசேஷம் தான். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. உங்களை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு மிஸ்டர் கிருஷ்ணராஜ். உங்க கூட பழக்க வச்சுக்கிறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களோட பிஸி ஷெட்யூல்லையும் எங்க படத்துக்காக நீங்க நேரம் ஒதுக்கி இருக்கீங்களே, அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது மிஸ்டர் கிருஷ்ணராஜ். அட நீங்க வேற பாலாஜி, நீங்க ஓடுற ஓட்டத்துக்குலாம் நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான்லாம் இன்னும் நிறைய ஓடணும். உங்களெல்லாம் பாக்குறப்ப அவ்வளோ பெருமையா இருக்கு. ஐயோ கரெக்டாக சொன்னீங்க சார். இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டதை கூடவே இருந்து பார்த்துருக்கேன் சார். எங்கே இந்த படம் கோதண்டத்தால் பாதியிலே நின்றுமோன்னு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தோம். நல்ல வேலை, பாலா சார் தயவில் இந்த படம் இவ்வளோ பெரிய கம்பெனி ரிலீஸ் ஆக போகிறத நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்களை மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறனால தான் இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ், ஏன் எங்களே சொல்லலாம், இந்த மாதிரி நல்ல கிரியேட்டர்ஸோட படைப்புகளை வெளில கொண்டு வர முடியுது. என்ன சொன்னீங்க பாலாஜி? சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மக்கள் எதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அதுதான் பெரிய படம். ஏன் உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்கள் சொன்னீங்களே, சின்ன சின்ன டைரக்டர்ஸ். அவங்க எடுத்த அற்புதமான படங்களால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், நல்ல நிலைமையிலையும் இருக்கேன். இப்போ என் வருத்தம் என்னன்னா, நிறைய பசங்க நல்ல கதைகளோட வராங்க, ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கதா ஆள் இல்லை. நல்ல கதைகளை நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நீங்கள் நம்பிக்கையாக போங்க பாலாஜி. இந்த படத்தை எப்படி கொண்டு வரன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளோ பெரிய கம்பெனியில் நாங்கள்லாம் எடுக்கிற படம் நீங்கள் ரிலீஸ் பண்ணி தரீங்கன்னா எங்களை மாதிரி இயக்குனர் நிறைய பேர் வருவாங்க சார். இது மறக்க மாட்டேன் சார். நம்பிக்கையோட போயிட்டு வாங்க தம்பி. வணக்கம் கிருஷ்ணா சார். வாங்க வாங்க தயாரிப்பாளரே. என்ன இந்த பக்கம் உங்க கோடம்பாக்கம் என்ன சொல்லுது? போகுது சார். அவன் டைரக்டர்னு கோடம்பாக்கம் வந்து இறங்கிடுறான். அவனை நம்பி பணம் போட்டா பொட்டி கடை தான் வைக்கணும். நீங்க வேற சின்ன சின்ன தயாரிப்புகள் சப்போர்ட் பண்றீங்க. அப்ப நாங்க சின்ன சின்ன தயாரிப்பாளர்னா அவ்வளோ கேவலம் பேச்சு உனக்கு? அவன் ஊருக்குள்ள வீட்டை வித்துட்டு காட்டை வித்துட்டு கஷ்டப்பட்டு பணத்தை எடுத்துட்டு வருவான். நடிக்கிறவன்லாம் கோடி கணக்கில் பணம் வாங்கினா எப்படியா படம் பண்ண முடியுங்க? ஊர்ல இருந்து பல கனவுகளோட நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கையோட இங்க வரான் பத்தியா, அவனுக்கு தான் படம் பண்ணணும். நான் ஏன் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்றேன் தெரியுமா? திறமையானவங்களை கண்டுபிடிச்சி நல்ல நல்ல கதைகளை வச்சு படம் பண்றேன், அதனாலதான் சப்போர்ட் பண்றேன். முடிஞ்ச நீ பண்ணு. உனக்கு சார் எவனுக்கு பண்ணணும் எவனுக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒன்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தெரியும்? படம் ஆரம்பிச்சு பூசணிக்காய் உடைக்கிற வரலையும் ஒத்தனையும் சொல்ல முடியாது தலைவரே. மக்களுக்காக படம் பண்றோம். உன் குடும்பமும் என் குடும்பமும் பார்க்கறதுக்காக இல்லை. உன்னால இப்படி ஒரு படம் எடுக்க முடியலாம் பரவாயில்ல, யாரையும் கெடுக்காம இரு. இவ்வளோ நாளாக கெடுக்கணும்னு நினச்சி சுற்றிட்டு இருக்கே, அது இப்போ என்னோட படம். இவ்வளோ நாளாக பணம் கொடுத்தது உன்னுடைய பத்திரத்துக்காக கிடையாது, நீ நல்லா படம் பண்ணுவ அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தேன். சுமதி செக் புக்கு கொடுமா. இனிமேலாவது அடுத்தவங்க உழைப்பை திருடாம இரு.
படங்களே வரும் பாறையா, நல்ல படைப்புகள் தரும் நம்ம ஓட்டிட்டி, நமக்கான ஓட்டிட்டி. இங்கே வந்திருக்கும் அனைத்து திறமைசாலிகளுக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா? சந்தோஷமா? எல்லாரும் பல கனவுகளோட வந்திருக்கீங்க. ஜெயிச்சிருவோம், நம்ம எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமான்னுட்டு. என்னைக்குமே உங்கள் கனவு வீண் போகாது. உங்களுக்காக நான் உருவாக்குனது தான் நம்ம ஓடிடி. இந்த விஷயம் கடவுளாக பார்த்து எடுத்த முடியும். நம்ம யோ பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷனுடைய முதல் படம் வந்து வலிகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்த படம். சேது டைரக்ட் பண்ண கழுமரத்தை தான் நாங்கள் முதல்ல ரிலீஸ் பண்ணுறோம். இதோ இந்த ட்ரைலரை பாருங்க. நாளா கெடுக்குன்னு நினைச்சு சுத்திட்டு இருக்க, அது இப்ப என்னோட படம். அம்மா போச்சுப்பா. தங்கம் தங்கம்னு கூப்பிடுவ தாயே ஓயாம, எங்குமே காணலையே ஊந்தடம் தேயாம. எப்பயா என்ன பார்க்க வர்ற? வரோம்மா, எல்லாம் முடிஞ்ச உடனே. தங்கம் தங்கம்னு கூப்பிடுவ தாயே ஓயாம, எங்குமே காணலையே ஊந்தடம் தேயாம. தத்தளிக்க என்ன விட்டு தனியானி போன, தாய்ப்பாசம் இல்லாம ஏங்குறேனே நானே. ஒருவேளை சோறு கூட நான் உழைச்சி போடல, நித்தம் நெனப்பால கை சோறு கூட இறங்கல. ஒருவேளை சோறு கூட நான் உழைச்சி போடல, நித்தம் நெனப்பால கை சோறு கூட இறங்கல. தங்கம் தங்கம்னு கூப்பிடுவ தாயே ஓயாம, எங்குமே காணலையே ஊன் தடம் தேயாம. என்ன நீ தவிக்க விட்டு எங்கதான் போனம்மா? உன்னெனப்ப பொத்தி பொத்தி நானுமே வாழுறம்மா. என்ன நீ தவிக்க விட்டு எங்கதான் போனம்மா? உன்னெனப்ப பொத்தி பொத்தி நானுமே வாழுறம்மா. அன்னபூரணி நீ அம்மாவா வாச்சதுக்கு என்ன தவம் செஞ்சேனோ உன் வயித்துல பிறந்ததுக்கு. அன்னபூரணி நீ அம்மாவா வாச்சதுக்கு என்ன தவம் செஞ்சேனோ உன் வயித்துல பிறந்ததுக்கு. நீ வேண்டாத தெய்வம் இல்ல, வெள்ளித்திரையில நான் ஜெயிக்க. நாடஞ்சி வருகையிலே பார்க்க நீ கூட இல்லை. அழகாக்கும் கோழிய போல் என்ன சுமந்து திரிஞ்சாயே. அனுதினம் உன்னை பார்க்க போட்டோ கூட எடுக்கலையே. அழகாக்கும் கோழிய போல் என்ன சுமந்து திரிஞ்சாயே. அனுதினம் உன்னை பார்க்க போட்டோ கூட எடுக்கலையே.
ஐயா, வந்துட்டியா ஐயா? இப்பதான் உனக்கு வரணும்னு தோணுச்சா ஐயா? ஆத்தா நம்மளெல்லாம் விட்டு போயிடுச்சு. அப்பு அப்பு இந்த ஊருக்காரங்க தாயா உங்க ஆத்தாவை எடுத்து குழியில போட்டுட்டு எல்லாம் சாங்கிய சடங்கு பண்ணாங்கய்யா. சாங்கிய சடங்கு பண்ணாங்க. ஐயா 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 ஐயா, அம்மா பார்க்கணுமா ஐயா? அம்மாவை பார்க்க ஆசையா இருக்கா? வராசா வா வா ஐயா, அம்மா அங்க படுத்துருக்கு. வா வா கூட்டு போய் காட்டுறவா. வா வா. கழுமர தண்டனையா கனந்தோறும் வாழ்ந்து வந்தேன், மறுவாழ்வு கிட்டையில போயிட்டியே நான் உடஞ்சே. கழுமர தண்டனையா கனந்தோறும் வாழ்ந்து வந்தேன், மறுவாழ்வு கிட்டையில போயிட்டியே நான் உடஞ்சே. நான் வந்து அழுகிறேனே, கதறல் சத்தம் கேட்கலையோ தாயே, உன் மண்ணுக்கு ஓரமாக ஆயிட்டியோ. நான் வந்து அழுகிறேனே, கதறல் சத்தம் கேட்கலையோ தாயே, உன் மண்ணுக்கு ஓரமாக ஆயிட்டியோ. வயகாட்டு வரப்புல நீ விறகு கட்ட சுமந்து வர, வழுக்கித்தான் நான் விழுக போடவ நுனிய நீ கொடுத்த. 5 பைசா கையில தந்து பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்ப, ரீலு வாங்கி படங்காட்ட பார்த்து நீயும் ரசிச்சு நிப்ப. 5 பைசா கையில தந்து பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்ப, ரீலு வாங்கி படங்காட்ட பார்த்து நீயும் ரசிச்சு நிப்ப. போயிட்டு வரமான்னு உன்னை பார்த்து சொல்லிட்டு வந்தேன், நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லாமத்தான் போயிட்டியே. போயிட்டு வரமான்னு உன்னை பார்த்து சொல்லிட்டு வந்தேன், நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லாமத்தான் போயிட்டியே. நீ மட்டும் என்கிட்ட சொல்லாமே போயிட்டிய.
நீதியின் தீர்ப்பு சார்பாக நேயர்களுக்கு வணக்கம். சந்தோஷமாக இன்டர்வியூ எடுக்கலான்னு வந்தோம். அவர் வீட்டில் ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு. நம் மண்ணின் மைந்தன் இயக்குனர் சேது அவர்களை தான் பேட்டி எடுக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களை பார்த்தா. இந்த குக்கிராமத்தில் பிறந்து சென்னைக்கு போய் போராடி கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி இயக்குனராக ஜெயிச்சிருக்கீங்க. உங்கள் அம்மாவோட இறுதிச்சடங்கு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா அப்படி அங்கே என்ன நடந்தது அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. இதுக்கெல்லாம் அவங்க துரத்துனதாங்க காரணம். அவங்களும் என்னை துரத்தலைன்னா இப்போ இந்த இடத்துக்கு உங்கள் முன்னாடி வந்து நான் நின்றுருக்க மாட்டேன். இந்த அளவுக்கு நான் வரணும்னு நினச்ச என் தாய் இதை பார்க்க முடியாமையே போயிடுச்சு. என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே இழந்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் அங்கே சினிமாக்காக கஷ்டப்படுறாங்களே எல்லாத்தையும் எந்த ஒரு சூழலையும் தடுறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க. அதெல்லாம் தாண்டி அப்படியும் ஜெயிக்கணுங்க. மொட்டை கிரவுண்டில் 10 பேர் ஓடுறப்போ ஒருத்தன் முன்னாடி ஓடி ஜெயிக்கிறான் பார்த்தீங்களா, அதுதானுங்க ஜெயிப்பு. ஒத்தையால் தனியாக கிரவுண்டில் ஓடுறது வெற்றின்னு சொல்லிக்க முடியாது. அது மாதிரி தான் நான் ஏதோ ஒரு கதை பண்ணியிருக்கேன், அதில் என்னமோ இருக்குன்னு சொல்லி இவங்க 2 பேர் துரத்துனாங்க பாருங்க. இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். அவங்க தாங்க காரணம். சார் நீங்களும் வாங்க சார். வணக்கம் தம்பி. கவலைப்படாதையா, நீ ஜெயிச்சிட்ட. சார் நீங்கள் 2 வார்த்தை. அவர் பிறந்த இந்த மண்ணிலே அவங்க அம்மா ஆசீர்வாதத்தோட எனக்கு அடுத்த படம் பண்ணி தரணும்னு அதுக்கான அட்வான்ஸ் கொடுக்கறதா வந்திருக்கோம். கொடுங்க பாரதி. நீங்களே கொடுங்க. இந்தப்பா, நல்ல நேரம்தான். இந்த நல்ல நேரத்தில் அண்ணனுக்கு ஒரு படம் பண்ணி தரேன்னு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. இதில் இவரே நடிக்கணும் இயக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ உங்கள் முன்னாடி அவர் இந்த படத்துக்கான பேரை அனௌன்ஸ் பண்ணுவார். தங்கா தங்கம் தங்கம்னு கூப்பிடுவ தாயே ஓயாம, எங்குமே காணலையே ஊந்தடம் தேயாம. தங்கம் தங்கம்னு கூப்பிடுவ தாயே ஓயாம, எங்குமே காணலையே ஊந்தடந்தேயாம. தத்தளிக்க என்ன விட்டு தனியானி போன, தாய்ப்பாசமில்லாம ஏங்குறேனே நானே. ஒருவேளை சோறு கூட நான் உழைச்சி போடல, நித்தம் நெனப்பால கை சோறு கூட இறங்கல. ஒருவேளை சோறு கூட நான் உழைச்சி போடல, நித்தம் நெனப்பால கை சோறு கூட இறங்கல. தங்கம் தங்கம்னு கூப்பிடுவ தாயே ஓயாம, எங்குமே காணலையே ஊன் தடம் தேயாம. என்ன நீ தவிக்க விட்டு எங்கதான் போன,
நினப்ப பொத்தி பொத்தி நானுமே வாழுறம்மா. என்ன நீ தவிக்க விட்டு எங்கதான் போனம்மா. ஒன்னெனப்ப பொத்தி பொத்தி நானுமே வாழுறம்மா. அன்னபூரணி நீ அம்மாவா வாச்சதுக்கு என்ன தவம் செஞ்சேனோ உன் வயித்துல பிறந்ததுக்கு. அன்னபூரணி நீ அம்மாவா வாச்சதுக்கு என்ன தவம் செஞ்சேனோ உன் வயித்துல பிறந்ததுக்கு. நீ வேண்டாத தெய்வம் இல்ல வெள்ளித்திரையில நான் ஜெயிக்க. நாடஞ்சி வருகையிலே பார்க்க நீ கூட இல்லை.